ஐயனார் துணை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு நிலா கிட்ட போயிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் ஒத்தமையாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தா நாங்கள் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுவோம்மா. சோழன் முன்ன மாதிரி கிடையாதுமா, உன் மேலே ரொம்பவே அன்பு வச்சிருக்கான், உன் கூட சேர்ந்து வாழணும்னு அவனும் நிறைய ஆசைப்பட்டிருக்காமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கன்னு இவ்வளோ விளக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நானும் கொஞ்ச நாளாக சோழன் கூட சேர்ந்து வாழலான்னு ஒரு முடிவாக தானே இருக்கேன். இன்னைக்கு கோர்ட்டுக்கு கூட நான் அதை பற்றி பேசுகிறதுக்காக தானே போகிறேன். அவங்க டிவோர்ஸ் வேணான்னு சொல்லிட்டு கோர்ட்டில் சொன்னால் அவங்களே சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டுக்காக தானே நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ இப்படி அம்மா முடிவு எடுத்திருக்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட எப்படி பேசுறது என்ன பேசுறதுன்னு தெரியாமல் இருந்தம்மா. நல்ல வேலைம்மா, நீ இவ்வளோ நான் அழகான ஒரு முடிவு எடுத்திருக்க, எங்களுக்கு கேட்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா, சரிங்கண்ணே கோர்ட்டுக்கு டைம் ஆகுது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிளம்புறாங்க. அதுக்கடுத்ததாக சேரன் இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நிலா இன்னொரு விஷயமா, அவன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருக்காமா. அது மட்டும் இல்லை, தைரியமாக இருக்கிறதுக்காக அவன் எதுவுமே இது காட்டிக்காமல் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சோழனை பற்றின எல்லா விஷயத்தையும் நிலாக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சிட்ருக்காங்க. நிலாவும் சோழனும் நம்ம கோர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சோழன் ரொம்பவே அப்செட்டில் இருக்காங்க. நிலா இருந்துட்டு என்ன இன்னைக்கு ஒரு பாட்டு கூட போடாமல் வரீங்க, சரியாக பேசக்கூட மாட்டேன்றீங்க, என்னாச்சு, என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாதா? இன்றைக்கி கோர்ட்டில் உங்களுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் கொடுத்துட போகிறாங்கங்க. ஏற்கனவே 3 தடவை நம்ம கவுன்சிலிங் போயிட்டு வந்தாச்சு. நம்மளுடைய தீர்ப்பில் எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதுனால இப்போ டிவோர்ஸ் வேறு கொடுக்க போகிறாங்க. அதை நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குங்க. நீங்கள் வேண்டான்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா நம்ம 2 பேரும் புருஷன் முன்னாடியாக சந்தோஷமாக வாழலாங்க. நான் முன்ன மாதிரி உங்கள் மேலே இருக்கிற அன்புனால தான் நான் பொய் சொல்லியிருக்கேன், திருடி இருக்கேன், இல்லைனால நான் சொல்ல மாட்டேன். ஆனால் முன்ன மாதிரி எந்த ஃப்ராடு வேலையும் நான் பண்ணுறதில்லைங்க. நீங்கள் என் கூட இருக்கிற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் இந்த சோழன் எப்படியெல்லாம் நடந்துப்பான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இது வரைக்கும் நீங்கள் எங்கிட்ட என்னெல்லாம் மறைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னை பற்றின விஷயம் உங்களுக்கு எல்லாமே தெரியுங்க. இங்கே பாருங்கள், நான் உங்களை ஃப்ராடுத்தனம் பண்ணி தாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எதனால் நீங்கள் கல்யாணம் படிக்கலைன்னு சொன்னீங்க, சென்னைக்கு வந்தீங்க. சரி உங்கள் அப்பா அம்மா துரத்துறதுனால நீங்களும் நானும் லவ் பண்ணுறதா சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ உங்கள் அப்பா அம்மாவும் உங்கள் வழிக்கு வரதில்லை. சரி ஒரு வேளை நான் உங்களை லவ்வெல்லாம் பண்ணல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருந்தா நீங்கள் அப்படியே கூட போயிருக்கலாம். ஆனால் அப்படி நான் போக விடலை. உங்கள் மேலே இருக்கிற லவ்வில் தானே நான் உங்கள் கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தாங்க நான் இவ்வளோ தூரம் நான் போராடினேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் இவ்வளோதான் எங்கிட்டேருந்து மறைச்சிருக்கீங்களா? சத்தியமாக இவ்வளோ தாங்க மறைச்சிருக்கேன். இனிமேல் ஒரு பொய் கூட உங்ககிட்ட நான் சொல்லவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து தான் கோர்ட்டுக்கும் வந்துடுறாங்க. எங்கடா அட்வொகேட்டெல்லாம் காணுமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. வெளியே ஜூனியர்லாம் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க ஒரு ஃபார்ம் காட்டுவாங்க, அந்த ஃபார்மில் மட்டும் நீங்கள் சைன் போட்டு உள்ளே வந்துடுங்க, மற்றது எல்லாத்தையும் ஜட்ஜ் முன்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நிலா இருந்துட்டு தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னதுனால நம்ம சோழன் இருந்துட்டு தண்ணி வாங்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டபிளை பார்க்குறாங்க. அவர்கிட்ட போயிட்டு என்னடா இங்கே, அதான் உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொன்னல, நாங்கள் டிவோர்ஸ் கேஸ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், இன்றைக்கி லாஸ்ட் கவுன்சிலிங் இருக்குது, இதை முடிச்சிட்டிங்கன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறத தான் முடிவு பண்ணியிருக்கோம். எப்படியும் ஒன்று லவ்வே பண்ணாமல் லவ்னு சொல்லி கல்யாணம் பண்ண வச்சு இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேடா, நீ வேறு லெவலடா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் எப்பட்றா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சோழன் எப்படி எந்த சூழ்நிலையில் நிலாவா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, அதுக்கடுத்ததான் என்னெல்லாம் போய் சொல்லி நிலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, இப்படி எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. நிலா இதெல்லாம் கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நம்ம சோழன் இருந்துட்டு நிலா தண்ணி கேட்டாங்க, நான் கிளம்புறேன் சார்ன்னு சொல்லிட்டு சோழன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நிலா இருந்துட்டு அந்த கான்ஸ்டபிள் கிட்ட இந்த கல்யாணம் பண்ணாமே எங்கள் அப்பா அம்மாவோட இதனால் நான் நினச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாமா? கண்டிப்பாக வாழ்ந்திருக்கலாமேம்மா. ஆனால் சோழன் தான் பிடிவாதமாக உன்னை கல்யாணம் பண்ணியே தரணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் கொண்டு விட்டுட்டான் உன்னை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நிலா இதெல்லாம் கேட்ட உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சோழன் வந்துடுறாங்க. வந்த உடனே என்ன நிலா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, வாங்க போகலான்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க.